குரு அதிசார பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சிம்ம ராசியினருக்கு அஷ்டமத்தில் சனி அமர்ந்திருப்பதால் பல்வேறு பாதிப்புகளையும் தடைகளையும் சந்தித்து வந்திருப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் சனி உங்களை பாடாய்படுத்தி கொண்டிருக்கும். வேலையில் குடும்பத்தில் நிம்மதி இல்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பீர்கள். மனைவியால் மன நிம்மதி கெட்டியிருப்பீர்கள். பெண்களுக்கு கணவன் மீது மிகுந்த கவலை வருத்தம் இருக்கும். திருமணம் கூடி வரவில்லை என்று இளைஞர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். திருமணம், வேலை, குடும்பம் என எல்லாவற்றிலும் பிரச்சனைகள் சந்தித்து வந்திருப்பீர்கள். இனி இந்த குரு அஸ்திர பயிற்சியில் பல்வேறு நன்மைகள் பெறுவீர்கள். குரு தற்போது லாபத்தில் இருக்கிறார். இதுவே பெரிய நன்மையாகும். தற்போது அயன சயன ஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு வருவதால் பல்வேறு யோகங்கள் பெறுவீர்கள். நிறைய சிம்மராசிக்கார தம்பதிய வாழ்க்கை சரியாக அமையும். திருமணம் ஆகாதவருக்கு இப்போது திருமணம் கைக்கூடி வரும். காலஸ்திர ஸ்தானபதியாக குரு பார்ப்பதால் நிச்சயமாக திருமணம் ஆகும். குரு 9ஆம் பார்வையாக கலஸ்திர ஸ்தானத்தை பார்ப்பதால் திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்கும். திருமணம் கைக்கூடி வரும். குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். சந்தோஷமாக இருப்பீர்கள். புதிய முதலீடுகளை செய்வீர்கள். தங்கத்தை வாங்கி வைப்பீர்கள். தாம்பத்தியத்தில் உள்ள குறைபாடு நீங்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் இடையே அந்த மனக்கசப்பு, மனக்குழப்பம் அனைத்தும் நீங்கும். தாய் வழியில் மன நிம்மதி கிடைக்கும். அரைகுறையில் நிற்கும் வீடு, புதிய வீடுகள் கட்டி முடிப்பீர்கள். வேலை செய்யும் இடத்தில் பட்ட அவமானங்கள் நீங்கும். புதிய வேலைகள் கிடைக்கும். தொழில் செய்வதற்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் ஏற்பட்ட பிரச்சனை சிக்கல்கள் நீங்கும். நிறைய நன்மைகள் கிடைக்கும். அருகில் இருக்கும் திருக்கோயிலுக்கு விளக்கு வாங்கி கொடுப்பது அற்புதத்தை ஏற்படுத்தும். நன்றி.